ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோபசாந்தியே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் வியாழக்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 8வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில், அதாவது மார்ச் மாதம் 21வது நாள் 2024, இன்று காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம். இன்று அதாவது ராகு காலம் என்று பார்க்கும் பொழுது மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை ராகு காலம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் கிரக நிலைகளை பார்ப்பதற்கு முன் யாருக்கு சந்தாசம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால், தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்தாசமம். இன்றைய தினத்தில் கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கும்பத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முக்கியமான கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினத்தில் சந்திரனுடைய நிலை எங்கே இருக்கு என்று பார்க்கும்போது பூசம் மற்றும் ஆயிலம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவர் சுக்கிரன் மற்றும் சனி பகவானுடன் லாபஸ்தானத்தில் உள்ளார். உங்களுடைய விரயஸ்தானத்தில் ராகு, சூரியன் மற்றும் புதன் பகவான் வீற்றிருக்கின்றார்கள். தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபத்தில் இருப்பது மிக விசேஷம். உங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான கிரகம் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்கும். இன்று விற்பனைகள் அதிகரிக்கும். நல்ல அதிகமான லாபத்தினை நீங்கள் பெறுவீர்கள். இன்று பங்கு சந்தைகளில் லாபத்தை ஈட்டுவீர்கள். உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் விரயஸ்தானத்தில் உள்ளதால் உடல் நலம் மேம்படும். கடன்கள் கம்மியாகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் புதன் பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான். அவர் தொழில் ஸ்தானத்தில், அதாவது 10வது இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அவர் லாபஸ்தானத்தில் உள்ளார். உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி புரிகின்றார். இதன் காரணமாக இரும்பு மற்றும் அதாவது வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தினை நீங்கள் ஈட்டுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டுகளில் கையெழுத்திட இன்று ஏதுவான காலம். இன்றைய தினத்தில் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் ராகு மற்றும் சூரிய பகவானுடன் இணைந்திருப்பதால், அதுவும் லாபத்தில் இருப்பதால் நிச்சயமாக தங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு விஷயங்கள் நடக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்க்கும்பொழுது
பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 8. உங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் 10வது இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்காருங்க. கூட ராகு மற்றும் சூரியனும் இணைந்துள்ளார்கள். இன்று சந்திரன் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்துல பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் தங்களுக்கு வெற்றி உண்டு. இன்று குறிப்பாக மாமன் வழி உறவினர்கள் உதவுவார்கள். வெளிநாட்டு லாபங்கள் வந்து சேரும். அதாவது ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தினை ஈட்டுவார்கள். உங்களுடைய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் வந்து தொழிற்ஸ்தானத்தில் இருப்பதால் புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் தூண்டும். இன்று அதன்படி வாகனங்களை வாங்க மேற்கொள்வீர்கள். பங்கு சந்தைகளில் லாபங்கள் உண்டு. தங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல வரன் கிடைக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லக்ஷ்மி நரசிம்மரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திரன் ஆட்சி பெறுகின்றார். அது உங்கள் ராசியிலேயே இருப்பது மிக விசேஷம். இதனால் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஏற்றுவீர்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் மிக அருமையாகவே உள்ளார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு லாபங்கள் கிட்டும். உங்களுடைய தனாதிபதி அந்த சூரியனும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டு. களத்திரஸ்தானத்தில் அதிபதி சனி அஷ்டமஸ்தானத்தில் உள்ளார். இதன் காரணமாக பூர்ண ஆயுள் உங்களுக்கு இருக்கும். மற்றும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக தந்தை வழி உறவினர்கள் மற்றும் தந்தை வழி சொத்துக்கள் தங்களுக்கு கிடைக்கும். இன்று பங்கு சந்தைகள் மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் தொழில் புரிபவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஏற்றுவீர்கள். இன்றைய தினத்தில் அதாவது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வெற்றி பெறும். இன்றைய நாளில் நீங்கள் நினைத்தது நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இனிதே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ரோஸ் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் மிக அருமையாகவே உள்ளார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உள்ளார். மற்றும் உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவரும் கடத்த ஸ்தானத்தில் இருக்கார். இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கச்ச நிச்சயமாக வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த தொகை வந்து சேரும். இன்று உங்களுக்கு பிடித்த நபரை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. பிள்ளைகளால் லாபங்கள் ஏற்படும். பங்குச்சந்தையில் லாபங்கள் அதிகரிக்கும். இன்றைய தினத்தில் குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் மிக அருமை. பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். இன்று குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். கணவன் மனைவி உறவில் ஒரு அந்யோன்யம் போடும். எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்
சூரிய பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவரும் உங்கள் ராசிக்கு களத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7வது இடத்தில் ராகு பகவான், சூரிய பகவான் இருவரும் இணைந்துள்ளார்கள் புதன் பகவானுடன். உங்கள் ராசிதிபதி புதன் பகவான் தான். அவரு என்ன பண்ணுகிறார் இன்று அப்படின்னு பார்க்கலாம். மற்றும் உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக செவ்வாய், சனி மற்றும் சுக்கிர பகவான் வீற்றிருக்கின்றார்கள். அஷ்டமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வீட்டில் குரு பகவான் வீற்றிருக்கின்றார். இந்த கிரகங்களுடைய சேர்க்கைகள் மற்றும் லாபஸ்தானத்தில் சந்திரன் வீற்றுள்ளார். மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு இன்று ஆதாயங்கள் கிடைக்கும். பங்கு சந்தைகளில் லாபங்கள் உண்டு. தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மிக அருமையாகவே உள்ளார். ஆதலால் ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிகழும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குழந்தை ஸ்தானத்தில் வீற்றுள்ளார். செவ்வாய் மற்றும் சனி பகவானுடன் இருப்பது மிக சிறப்பு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் செவ்வாய் பகவான் அவர் மிக சிறப்பாகவே உள்ளார். இதனால பணவரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏறாது. மற்றும் உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் ராகு, சூரியன் மற்றும் புதன் பகவான் இருப்பதால் பணவரவுக்கு இன்று அதுவும் குறிப்பாக பெரிய தொகையாக சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. யாரும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உங்களுடைய சத்துருக்கள் உங்களிடம் சரணடைவார்கள். அஷ்டமஸ்தானத்தில் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் மிக அருமையாகவே உள்ளார். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சேரும். அதாவது நல்ல ஒரு வரன் கிடைக்கும். சாதகமாகவே அது அமையும். இன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது வெளிநாட்டு பயணங்கள், அதுக்குண்டான ஆவணங்களை சரி பார்ப்பீர்கள். அதுக்குண்டான விசா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்று உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லக்ஷ்மி தாயாரை வணங்குவது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அவர் சுகஸ்தானத்துல பயணம் செய்வதால் புதிய வாகனம் உண்டாகும், வாங்குவீர்கள். பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அந்த பஞ்சமஸ்தானத்தில் புதனும் இருப்பது மிக விசேஷம். அந்த அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம். தனவரவுக்கு பல்வேறு விதங்களிலும் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் பஞ்சமத்தில் இருப்பதனால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும். இன்று கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அந்யோன்யமும் புரிதலும், அதாவது ஒருவருக்கொருவர் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்தலும் இன்று செய்வாங்க. இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருதல், விருந்து விழா என்று சென்று வருதல், இவ்வாறான விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வணங்குவது மிக நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்
வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இன்று சந்திரனும் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் உங்களுக்கு சந்தாசமம் ஏற்படுகிறது. சந்தாசமம்னாலே உங்களுக்கு புரியும், மனசு ரொம்ப குழப்பங்கள், ஏக்கங்கள், கவலைகள், குழப்பமா இருக்கக்கூடிய ஒரு தினம். அதனால எதையும் இன்னைக்கு முடிவெடுக்காதீங்க. தேவையற்ற கட்ட பெயர்கள் சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானும் உபஜயஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும். இன்று விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் அவர் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு விதங்களை, அதுவும் குறிப்பாக வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு ஒற்றுமை நிகழும். இன்றைய தினம் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதுவும் குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம். பயணங்களை மட்டும் மேற்கொள்ளாதீர்கள். காரணம் உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமா. இன்னைக்கு உங்களுக்கு மூல நட்சத்திரக்காரங்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம். மூல நட்சத்திரக்காரர்கள் மற்றும் பயணங்கள் மேற்கொள்ளாதீர்கள். வாக்குவாதம் செய்யாதீர்கள். ஒரு முக்கியமான முடிவினை எடுக்காதீர்கள். சுப காரியத்தை மேற்கொள்ளாதீர்கள். இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது குரு பகவானை வணங்குவது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். தனஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் இவங்களோட இருக்காருங்க. 3வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் குரு பகவான் வீற்றிருக்கின்றார். அந்த அதிபதி குரு பகவான் அவர் சுகஸ்தானத்தை வீற்றிருக்கின்றார். குறுகிய தூர பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். உங்கள் 3வது இடத்தில் ராகு புதன் மற்றும் அதாவது சூரியன் 3 கிரகங்கள் இருப்பதால் நிச்சயமாக சகோதர சகோதரி வழிகளில் சிறு சிறு தாங்கல்கள் சேரும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தம்பதியிடையே கொஞ்சம் பொறுமை அவசியம். எதிர்பார்த்த சில காரியங்கள் முடியும் வரை உத்தியோகஸ்தர்களும் சரி, வேலைக்கு செல்பவர்களெல்லாம் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பது நல்லது. இன்று பணவரவுக்கு ஏற்ற நாளாக உள்ளது. ஆனால் கொஞ்சம் தாமதமாக சேரும். இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தீங்கன்னாலும் 2 நாள் கழிச்சு உங்களுக்கு பேமெண்ட் வர மாதிரிலாம் வரும். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்தில் தம்பதிகளிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கொண்டு இருந்தாலும் கொஞ்சம் அந்த செவ்வாயின் சுக்கிரனுடைய அருளால் நிச்சயமாக ஒரு புரிதல் உண்டாகும். உடனுக்குடன் சமாதானமாவீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார் தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் சாம்பல் நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். இன்று குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சேரும். அதுவும் குறிப்பாக நல்ல ஒரு வரன் இருப்பதால் பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்து செயல்படுவது நல்லது. யார் எப்படி என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கண்காணித்து சென்றால் பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். இன்று ஒரு சிலருக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள், பொது தொண்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் பேச்சு நிதானம் தேவை. மேடை பேச்சுகளின் பொழுது யாரை பற்றியும் குறை சொல்லாதீர்கள். உங்களுடைய பற்றிய மற்றும் அது நல்ல விஷயங்களை மட்டும் எல்லாருக்கும் எடுத்துரைங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு இன்று சகோதர சகோதரி வழிகள் நல்ல ஒரு உதவிகரமாக இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு பல விதங்களில் ஏற்றங்கள் நிகழும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்த்தீர்கள் என்றால் பெருமாளை வணங்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் வெள்ளை. இந்த நாள் மிக இனிய நாளாகவே வாழ்த்துக்கள்.
மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான், சித்தர் வழிபாடு மிக உத்தமம். அவர் தனஸ்தானத்தில் இருப்பதனால, குருவுடைய ஸ்தானம்னால உங்களுடைய பேச்சிற்கு நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். உங்களுடைய அதாவது சமசப்தம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் ராசி கேந்திரத்தில் இருக்கனால நிச்சயமாக ஒரு சிலருக்கு காதல் கண் மட்டும் காதலும் கைகூடும். தேவையற்ற சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். இருப்பினும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். இன்றைய தினம் தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளதால் பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும். உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பணத்திற்கு உண்டான தேவைகள் அதிகரிக்கும். இருப்பினும் நீங்கள் பொறுமையாக இருந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு, அதாவது என்ன விஷயம் என்று சொல்லுவாங்க இல்லையா, சிக்கன நடவடிக்கைகளை செய்யலாமா வேணாமா அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்கு. ரொம்ப கவனமா இருந்து பாருங்க. இன்று நீங்கள் அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நிலையே நடக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சித்தர் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.